டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு. கூடங்குளம் மற்றும் இஸ்ரோ விவகாரங்களை நாடாளுமன்றத்தில் எழுப்புவோம் என தமிழக காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்திருக்கிறார். மேகதாது விவகாரத்தில் டீம் தமிழ்நாடு என்ற ஒற்றை குரலில் டெல்லிக்கு அழுத்தம் தர வேண்டும் என்றும், லாக்அப் மரணங்களை தடுக்க காவல்துறையை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். அணுசக்தி பொறுத்தமட்டிலும் பிரைவேட்டுக்கு கொடுக்க போகிறாங்க. இப்போ அதற்கான சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு விட்டன. இன்னொரு பக்கம் பிரைவேட்டை டேட்டாவெல்லாம் பிரைவேட்டை மேனேஜ் பண்ண கொடுத்துருக்கீங்க, அரசாங்கத்தினுடைய டேட்டாவை. இது எந்த லெவலில் போய் நிற்கும்னே தெரியாத ஒரு நிலையாக இருக்கிறது. பிரதமரை பொறுத்தமட்டிலும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரும் இதில் நேஷனல் செக்யூரிட்டி ஆங்கிளில் பார்க்கணும், கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இதை சும்மா விட்டுட்டு ஒரு நாள் செய்தியாக அதை விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்தமட்டிலும் இந்த பாராளுமன்றத்திலும் எழுப்புவேன். திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருப்பதை வரவேற்கிறேன். என்னை பொறுத்தமட்டிலும் நாம் அனைவரும் சேர்ந்து இதை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். தேவைப்பட்டால் முதலமைச்சரை பொறுத்தமட்டிலும் இதற்கு ஒரு குழு நியமிக்கலாம். நீர்வளத்துறை அமைச்சருடைய தலைமையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைத்துக் கொண்டு டெல்லியில் நீர்வளத்துறை அமைச்சர், மத்திய நீர்வளத்துறை அமைச்சரை சந்திக்கணும். நம்மை பொறுத்தமட்டிலும் நம்முடைய அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். நாடாளுமன்ற எல்லாரும் சேர்ந்து அந்த தீர்மானம் போட்ட சட்டமன்ற தீர்மானம், அது ஒரு நல்ல முன்னெடுப்பு. அதுவும் குறிப்பிட்ட விதத்தில் முதலமைச்சருடைய, எதிர்க்கட்சித் தலைவருடைய ஆலோசனையை ஏற்று அந்த தீர்மானத்தில் திருத்தங்கத்தை கொண்டு வந்திருக்க அந்த பண்பு என்பது பாராட்டக்கூடியது. அடுத்த நிலைக்கு எடுத்து செல்ல வேண்டியது என்பது மிகவும் முக்கியம். தமிழகம் ஒன்றாக நிற்க வேண்டும். டீம் தமிழ்நாடாக இருக்கணும். இதில் எதுவும் அரசியல் பார்க்காம எல்லாரும் சேர்ந்து இதற்காக குரல் கொடுக்க வேண்டும். லாக்அப் மரணத்தை பற்றி கேட்கிறார். லாக்அப் மரணம் என்பது தமிழகத்தினுடைய மிகப்பெரிய களங்கத்தில் ஒன்றாக இருக்கிறது. காவல்துறை சீரமைக்கப்பட வேண்டும். காவல்துறையில் உண்மையிலேயே இப்படிப்பட்ட அப்ரோச்சுகளை ரொம்ப கண்டிக்கத்தக்கது. காவல்துறையில் சில அதிகாரிகள், சில காவலர்களும் சில அதிகாரிகளும் பண்றதுனால மொத்த காவல்துறைக்கு கலங்க விளைக்குது. இது ஒரு ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம். இது இங்கிலீஷ்காரங்க ஆங்கிலேயர் காலத்திலிருந்து தொடர்ந்துட்டே வர்றது. டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு.